ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10 மினிட்ஸில் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா தேங்காய் வெங்காயம்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இடித்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். 5 பல் வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் தோலோடையே நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இட்லி பொடிக்கு தேவையான வெங்காயமும் பூண்டும் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு 5 ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டும் ஓரளவு கலர் மாறிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ கடலைப்பருப்பையும் உளுந்தம் பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடயே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த 3 பொருளும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும். இப்போ இது கூடயே காரத்துக்காண்டி நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கிறேன். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ எள்ளு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினாலே போதும். இப்போது இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறமா தான் திரும்ப வெங்காயமும் பூண்டும் சேர்த்து அரைக்கணும். இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட நான் வறுத்து வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி பொடி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் குழந்தைங்களுக்கு.